ஏன் கர்த்தருக்காக, உங்களுடைய சந்ததிகளுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காண்டி என்ன பண்ண வேணாமா? அம்மா, திருமணத்துக்காக ஜெபிக்கணும், எதிர்காலத்துக்காண்டி ஜெபிக்கணும், வேலைகளுக்காக ஜெபிக்கணும்னா உபவாசம் போடுங்க. உபவாசம் போட்டு என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. உபவாசித்து ஜெபிச்சா கர்த்தரே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எஸ்தர் ராஜாத்தி மறுநாள் காலையில் யூதர்களை ஒருத்தரை கூட உயிரோட விடக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? எழுதி வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு கட்டளை சுட்டு கொள்ளுங்கடான்ற மாதிரி கமாண்ட் வந்துருச்சு. எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய ராணி. அவ என்ன பண்றா? ராணிக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, ராஜ வாழ்க்கை. அவ என்ன பண்றாரு தெரியுங்களா? என் ஜனங்கள் சாக நான் சந்தோஷமா இருக்கிறதா நான் உபவாசித்து என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். அவளுக்குள்ள ஒரு தெளிவு, ஒரு கிளியரான அறிவு. நான் தேவனை நோக்கி நான் இப்படி செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? என் ஜெபத்தை கேட்பார். 3 நாட்கள் அவ உபவாசித்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜெபித்த மாத்திரத்தில் அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது.